சீமான் என்னன்னா, ரஜினி சார் அரசியலுக்கு வர்ற மாதிரி பேச்சு அடிபட்ட உடனே, அவங்க சைட்லேருந்து பேசுகிறாங்க. தலைவரை பற்றி பேசுகிறாங்க. தலைவர் எனக்கு வந்து ஒரு குரு, என்னை வாழ வச்ச தெய்வம், ஒரு அப்பா மாதிரி, ஒரு அண்ணன், அப்பா எல்லாமே சொல்லலாம். ஸோ அவரை பற்றி அதிகமாக பேச ஒரு முறையும் சூப்பர் ஸ்டாருக்கு ஃபோன் போடுவேன். அண்ணா ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க. டெப்பா கம்முன்னு இருக்கண்ணா, நீ சைலண்ட்டாக இரு. இப்படியே ஓரளவுக்கு தான் நம்மளால் பொறுக்க முடியும். அதுக்கப்புறம் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் என் மனசில் இருக்கிறதெல்லாம் உடச்சி சொன்னேன். அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க, தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரஜினி சார் அரசியலுக்கு வரேன்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு. பண்ண உடனே நான் போய் தலைவரை பார்க்குறேன். அண்ணா வரீங்களாண்ணா? நியூஸில் வருது. ஆமாக்கண்ணா நான் வரேன். இன்னும் பயங்கர சந்தோஷம். ஏன்னா வாழ்க்கையில் ஒளி ஏற்றி வச்சவர், அவர் அரசியலுக்கு வர்றாரு. அவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். நம்ம தலைவர் வந்துட்டாருன்னா எல்லாமே குழந்தைங்களுக்கு இன்னும் நிறைய பண்ணலாம் அப்படின்னு. அண்ணா நானும் வரேண்ணே அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. என்னுடைய ட்ரஸ்ட்டு, என்னுடைய ஃபேன்ஸு எல்லாரையும் கூப்பிட்றேன். கூப்பிட்டு என்னுடைய வெல்விஷர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, தலைவர் அரசியலுக்கு வராரு, புரியுதுங்களா? எனக்கு வந்து எழுத படிக்க தெரியாது. அதான் ஒரு ட்வீட் போடணும், இதெல்லாம் ரெடி பண்ணுங்கன்னு தமிழில் சொல்லிவிட்டு அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்க ஒரு டீம். இன்னொரு டீம் உட்காந்து என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. தலைவர் அரசியலுக்கு வந்து அவர் வந்து சிஎம் ஆகிடுவார், நீங்கள் வந்து அமைச்சர் ஆகிடுவீங்களாண்ணே? சுகாதாரத்துறை அமைச்சர் தான், நம்ம வந்து ஆப்ரேஷன் நிறைய பண்ணலாம். இன்னொருத்தர் கல்வித்துறை எடுத்தால் நிறைய படிக்க வைக்கலாம். கடமை செய்யணும், பலன் எதிர்பார்க்கக்கூடாது. கட்சி வளரட்டும், தலைவர் வரட்டும், எல்லா துறையிலேருந்து ஹெல்ப் கேட்டு நல்லா பண்ணுவோம். பெரிய ட்ரஸ்ட்டு கட்டுவோம். இப்போன்னா சின்ன ட்ரஸ்ட்டில் தான் நம்ம இருக்கோம். சின்ன வீட்டில் 60 குழந்தைங்க நீங்கள் இருக்கீங்க. 100 ஏக்கரில் கட்டுவோம். ஊனமுற்றோர்கள் இந்த பக்கம் திருநங்கைகளுக்கு, இந்த பக்கம் முதியோர்களுக்கு ஒரு பெரிய ட்ரஸ்ட்டு கட்டி பண்ணுவோம்டா. இன்னொருத்தர் டக்குன்னு அங்கேருந்து, அண்ணா நம்மளை எதிர்த்து பேசின்னு இருக்கார்ல சீமான் அண்ணன், அவருக்கு ஆப்போசிட்டாக எதிர்த்து நில்லுங்கண்ணே அப்படின்னு. அது அரசியல் இல்லை. ஒருத்தர் மேலே கோவத்தால் நம்ம அரசியலுக்கு வந்தால் அது வந்து வெறுப்பு அரசியலாக மாறும். அரசியல்ன்றது மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக வரணும். ஃபஸ்ட்டு வேலையை பார்ப்போம்டா. நம்ம தலைவர் வரேன்னு சொல்லிட்டாரு, ட்வீட் போடுங்களா அப்படின்னு ட்வீட் போட்டுட்டு அங்கேருந்து போட்டுட்டு வீட்டுக்கு போகிறேன். இங்கே தான் பெரிய ட்விஸ்ட் இருக்குது எனக்கு. வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போனோன்னே எப்பவும் நான் அம்மா கிட்டே போய் ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று பண்ணுவேன். எங்கள் அம்மா கோவில் கட்டுறது கூட, கோவில் கட்டிட்டு ஸ்டாச்சுலாம் ஆர்டர் பண்ண அப்புறம் தான் அந்த ஸ்டாச்சுவே காமிச்சாங்க அம்மாவுக்கு. அதே மாதிரி அரசியல் விஷயத்துலையும் போய் சொல்லலான்னு அம்மாவை கூப்பிட்டு ஃபேமிலியெல்லாம் உட்கார வச்சு, அம்மா தலைவர் அரசியலுக்கு வர்றாரு, சரி கண்ணா, நானும் அரசியல் போடுறேன், இங்கே பரமா ட்வீட் போட்டிருக்கேன் அப்படின்னு. அம்மா முகம் டக்குன்னு மாறிட்டு ஓகே கண்ணா, ஓகே கண்ணா சாப்பிடலாம் அப்படின்னு எழுந்து போயிட்டாங்க. என்ன இப்படி போக மாட்டாங்களே, ஒரு விஷயத்த சொன்னால் சூப்பர் கண்ணான்னு பேசுவாங்கள்ல. சரி இது உடம்பு சரியில்லை போல, அப்செட்டில் இருக்கான்னு விட்டேன். அப்புறம் 2-3 நாள் அவங்ககிட்ட பேசவே மாட்டுறாங்க. கூப்பிட்டு உட்காரு, என்னம்மா உனக்கு பிரச்சனை? ஏதாவது தப்புன்னா அடின்னா அடிச்சிடுமா, என்னம்மா இப்படி பேசாமல் இருக்குன்னா, இல்லை கண்ணா நீ அரசியல் போனது எனக்கு பிடிக்கல அப்படின்ற. ஏம்மா அரசியல் போனால் பிடிக்கல? இல்லை கண்ணா அது ஒரு சாக்கடை, அரசியலுக்கு போகக்கூடாது.